கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய நிறைகள் குறைகளை தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். 07/9/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் 19 25 07 25 AC 19 ட்ரா நம்பர். ஓகேங்களா? இப்போ இதுக்கான சம்ருதி லாட்டரிக்கான ட்ரா நம்பர் 19க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு வரவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம். மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது KLC போர்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு KL டைமண்ட்க்குரிய ஒரு கெஸ்ஸிங்கையே நீங்கள் பார்த்துக்கலாம். KL ஆல் போர்டுக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கையே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த KLC போர்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாகவே பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெம்பர்ஷிப்பில் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் இல்லையா, மெம்பர்ஷிப்பில் என்னென்ன வின்னிங்கிறத இப்போ பார்த்துருவோம். எப்பயும் போல் நமக்கு சி போர்டு 5 பாஸ். ஓகேங்களா? சி போர்டு 5 நமக்கு பாஸு, ஆல் போர்டு 6 நமக்கு பாஸு. ஓகேங்களா? ஆல் போர்டு 6 பாஸு. நம்ம 3 டிஜிட் பாக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தது 435 ட்ரை பண்ணோம். பட் ஆனால் 4 இங்கே நம்மளுக்கு டி போர்டில் உட்காந்துருச்சு. சரிங்களா? மெம்பர்ஷிப்பை பொறுத்தளவு நமக்கு எப்பயும் போல் சி போர்டு நம்மளுக்கு பாஸ் ஆகிரும். அதனால் ஒரு 2 நாள் மிஸ்டேக் ஆச்சு. இனி உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கோடைய எப்பயுமே உங்களுக்கு வின்னிங்கை நோக்கி வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டோம்னா BC 65 பாஸ். ABCDCயில் BC 65 நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம ஆல் போர்டு ABCயில் 2 நமக்கு பாஸ். ஏ போர்டு நமக்கு பாஸு, BC 65 பாஸு, சி போர்டு 5 பாஸு, ஆல் போர்டு 6 பாஸ். ஓகேங்களா? ஓரளவுக்கு எனிவேஸ் நம்ம ஏதோ ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் பண்ணுறதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். வீடியோ பார்க்காதவங்க பழசை பாருங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் புதுசாக பண்ணியிருக்கீங்க, எப்படி வரும்னு கெஸ்ஸிங் வரும்னு தெரிலனா மெம்பர்ஷிப்பில் போஸ்ட்டுன்னு இருக்கும். நம்ம சேனலில் வியூ சேனல், நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே வியூ சேனல் கொடுத்து போனீங்கன்னா போஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் KLC போர்டில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்துக்க முடியும். ஒரு நாளைக்கு 3 கெஸ்ஸிங் வரும். ஃபஸ்ட்டு ஆல் போர்டு, அப்புறம் KL டைமண்ட் 3 டிஜிட் பாக்ஸு, அடுத்து சி போர்டு இது வரும். நீங்கள் இந்த சி போர்டில் இருந்தீங்கன்னா இந்த 3ஐயுமே உங்களால் பார்த்துக்க முடியும் ஈஸி. அதனால் மறக்காமல் KLC போர்டில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே தரேன், இல்லை கமெண்ட் பாக்ஸில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, இப்போ நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 3 டிஜிட் கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். அவங்க 3 டிஜிட் கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 3 டிஜிட்டுக்கான ஒரு 6 செட் ஆஃப் கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 796 247 நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருவோம். 594 தெரில, 594. ஓகேங்களா? அதுக்கடுத்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் இந்த 265. இந்த கெஸ்ஸிங்கை தூக்கி வச்சு ஈஸியாக ஃபைன் பண்ணோம்னா நம்பர் வந்துடும். சரிங்களா? 071. ஓகேங்களா? 071 725. ஓகேங்களா? 725 826. ஓகேங்களா? 826 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 2 6 5 இந்த கெஸ்ஸிங்கை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங், ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். 7 9 6 2 4 7 5 9 4
071 725 மற்றும் 826 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா? ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 680715279224. ஓகேங்களா? ஏன்னா மறுபடியும் 2 நாளுக்கு அதிகபட்சமாக இருக்குது, அதனால தான் ஒரு சப்ஜெக்டாக வச்சுக்கிறோன்னு வைக்கிறேன். நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6807 7152 79 மற்றும் 24. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு பி போர்டு அண்டு சி போர்டு. ஓகேங்களா? ஏ போர்டு பி போர்டு அண்டு சி போர்டு. ஏ போர்டை பொறுத்தளவு 2 வந்தாலே 7 9 கண்ணை மூடிட்டு தூக்கிடுவோம். 6 பொறுத்தளவு 3 இல்லைன்னா 0. ஓகேங்களா? சி போர்டு 5 பொறுத்தளவு 4 இல்லைன்னா 2. ஏ போர்டில் உட்காந்து 2 இதில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கும். ஓகேங்களா? ஏ போர்டை பொறுத்தளவு 7 இல்லைன்னா 9, பி போர்டை பொறுத்தளவு 3 இல்லைன்னா 0, சி போர்டை பொறுத்தளவு 4 இல்லைன்னா 2. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0024 0024. ஓகேங்களா? 8697. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 4 டிஜிட் அடிச்சிச்சுன்னா ஒரு தூக்கிடலாம், வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இதில் இன்னொரு டவுட்டு 4659. ஓகேங்களா? 4659 இதுதான் நம்மளுடைய நம்பர். ஒரு 3 செட் இன்றைக்கி ஒரு செட் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கு. பார்ப்போம் நாளைக்கு என்ன லக் இருக்குன்னு. அப்படி இல்லைன்னா காம்பன்சேட்டாக ஆயிரும். பயப்பட தேவை இல்லை, பார்த்துக்குருவோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் லாஸ்ட்டாக வரக்கூடிய சிங்கம் ஆல் போர்டு 265. இந்த நம்பர் வந்தாலே நமக்கு அல்டிமேட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இல்லை 1 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம், 7 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எதுக்கு மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக எதுக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 147. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இன்றைய கெஸ்ஸிங் இதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் நான். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.